முதல்ல இவன் உயிரை காப்பாற்றினாலே போதும். படிப்பை பற்றி கவலைப்படாத. வருமானம் தாரேன், வழிவகுத்து தாரேன். போயிட்டு வாடா. இந்தா கால் வந்துட்டு வாமா. உடல்நிலை சரியில்லைன்னு வந்தவா. நல்லா இல்லடா தம்பி, போடா. பள்ளிகள் பல இருந்தும் கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிங்களா? எத்தனை பெர்சன்டேஜ் நல்லா இருக்கு? அந்த நரம்பியல் சம்மந்தமான வலி இருக்கும் பொழுது காற்றுக்கு போகக்கூடிய பிளட்டு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் லேட்டாகும். புரியுதா? அதனால் நீர் சம்மந்தமான பிரச்சனை தான் இந்த உடம்புல இருக்குது. இதுக்கு செய்வனை வைவினைகள் கிடையாது. இதை சரியாக்கி உன்னை வெற்றியாகி காப்பாற்றி தந்தால் போதுங்களா? மருத்துவத்தால் தெய்வ சக்தியால் தீரும். கால் வந்துட்டு வா. கிருஷ்ணா கிருஷ்ணா. பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? அதான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன். 3 முறை என்னையை பார், வெற்றி அடைவாய். அடுத்த வாரம் பார்ப்போம், வளர்க்குற வெற்றியாக்கும். கர்மசாமிக்கு திருநெல்வேலி சொல்ல மாட வாரானப்பா. சிவலப்பேரி சொல்ல மாட இருக்காரா? குறுக்க மறுக்க நிற்காதீங்க. திருநெல்வேலியை தவிர யாரும் வராதிங்க. நான் கூப்பிடவே இல்லையே. உனக்கு எந்த ஊருமா? சிவலப்பேரி தொண்டமாட சாமியை கும்பிட்றது யாரு? வாப்பா. எங்கே போய் கும்பிடுற? கால் வந்துட்டு வா. ஆத்துக்குள்ள துளமாடம் இருக்காரா? அதை தானே நீங்கள் கும்பிட்றீங்க. காலை வந்துட்டு வாப்பா. அங்கே காலை வந்துட்டு வேணே. என்னடா இப்படி நீ அங்கே போய் உட்கார பிற கூப்பிட்றேன். கோயம்புத்தூரா உங்களுக்கு? கோயம்புத்தூர் முடிஞ்சு போச்சு. என்னடா ஒரு வழக்கறிஞர் வராரா? என்ன விஷயம்? கேஸு நீ போட்டிருக்கியா? நீ வழக்கறிஞரை போய் பார்த்தியா? உனக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னாங்களா? அது உண்மையா பொய்யான்னு உனக்கு தெரியுமாடா? கால் வந்துட்டு வாடா தம்பி. என்னடா பிள்ளை நீங்களாம்? வாடா. கருப்பசாமியே முன்னின்னு அந்த கேஸை அடிச்சு தரேன். உன் பக்கத்தில் நியாயத்தை தரேன். இந்தா ஜெயித்துக்கா மகனே, வெற்றி முடிச்சாச்சு, வேலை கிடைச்சாச்சு, ஓடிப்போ. கருப்பசாமிக்கு 3 முறை பார்க்க வாடா. ஏய் ராஜா, 3 முறை பார்க்கவா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? திருநெல்வேலி. என்ன வாழ்க்கை கட்டி கொடுத்தாச்சா? என்ன செய்யணும்? கால் விட்டுவாங்க. ஆனந்தமே வாழ்க, ஆனந்தமே வாழ்க. திருநெல்வேலி எந்த இடம்? ஸ்ரீ ராமசாமி கோவில் எங்கே இருக்கு? ராமசாமி கோவில் தெருவுக்குள்ள போனோன்னு முனையில் இருக்குது, ரவுண்டான. ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்குது? பழையங்கோட்டையா? சொந்த ஊர் பூதியா? நீ அப்போ காலில் வந்துட்டு வா. என்ன உள்ளூரில் இருந்துட்டு கோயில் தெரியாம நான் இங்கே இருந்து சொல்கிறேன். அங்கே தான் பாளையங்கோட்டை தான். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். பிள்ளை மனசு கண்ணாடியாக இல்லை. எப்படி இல்லை? கண்ணாடியாக இல்லை, கல்லெறியப்பட்ட கண்ணாடியாக இருக்குது, சிதைந்து போய். அதுக்கு ஒரு நட்பு மிகுந்த உறவு ஒரு காரணம். புரியுதா? அந்த கற்பனையில் அவள் உள்ள மயங்கி விட்டன. அந்த மனதை திருத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க. கால் ஒன்றுவான் சொன்ன கேளுமா? புரியலையா? கால் ஒன்றுவா, புரிய வைப்போம்.
உன் பிள்ளை மனதுக்குள்ளே இன்னொருவருடைய நட்பு இருக்குது, அதனால் அவள் உள்ளே வந்து நமக்கு வளைய மாட்டுக்கு. அதை நீக்கி உனக்கு கட்டுப்பட வைக்க கல்யாணத்தை நடத்தி தரேன். இப்படி 3 முறை என்னைய பார்க்கவா ஓடு. கர்மசாமி என் பிள்ளை ஒருத்தனை விரும்புதா, அதை நீக்கி விட்டுட்டு எங்கே இஷ்டப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அக்கா சொன்னவுடனே உங்கள் உள்ள மாறிடுது, மன வருத்தப்படுறீங்க. இதெல்லாம் உலகத்து இயற்கை. மாற்றுவது தெய்வத்தின் தன்மை. பிள்ளைய போய் சண்டை போடக்கூடாது, மனத்தை அடக்கு போ. கர்மசாமிக்கு ஓம் பிள்ளையே போய் காட்டேன். ஓம் பிடிவாதத்தால் எங்கள் அப்பன் விட்டுட்டு போயிட்டான். நீ வளர்த்தாலும் ஓன் குணம் தானே எங்களுக்கு இருக்கும், ஏன் இஷ்டப்படி தான் வாழுவேன், நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டேன்ன அப்படின்னு அவா கேட்கா. கால் ஒன்றுட்டு வா. தொழில் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கால் ஒன்றுட்டு வா. உன் பிள்ளை மனத்து மாறிடும் ஓ ஓகே. என்னம்மா தொழிலே? திருநெல்வேலி எங்கே? எந்த ஊர்? பக்கத்தில் தான். கண்ணை மூடு பார்ப்போம். திருநெல்வேலி கணக்கிலேயே சேராது. சங்கரங்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற வழியில் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஊரில் தம்பிராட்டின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இருக்கா? அதிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போயாச்சுன்னா வெள்ளியப்ப சாஸ்தா கோயில் வரும். வருமா? நீங்கள் திருநெல்வேலியில் அங்கே போயிரு. டிங் போ. கர்மசாமிக்கு 1 2 3 4 5 6 ஆம்பளை பையனை பற்றி காட்டு வந்தது யார்? வாண. அடுத்து கணவன் மனைவி குழந்தையோடு வந்தது யார்? திருநெல்வேலி. வாப்பா. கள்ளமில்லா நல்ல உள்ளம் படைத்தவனே, என்ன வேண்டும்? கள்ள முடிக்கப்பா. குபேரர்கிட்ட கேட்டேன், உன் பையனுக்கு சம்பளத்தை 2026 8வது மாதத்துக்கு பிறகு சம்பளம் கூடும், அவன் வாழ்க்கை உயரும், அவனை பற்றிய கவலையை நீ மறந்து விடலாம். கால் ஒன்றுலாம். ரோஜா பூவில் ஒரு மாலை போடணும் அப்படின்னு வேண்டுதலை பண்ணிக்கிட்டியா? எங்கே? சந்தோஷம்ப்பா, வா, ஆனந்தம் அடைவாய் மகனே, வாழ்க, வெற்றியடைந்து விருப்பமுடன் என்னை காண்பாய், வாழ்க. கால் ஒன்று வாப்பா. இவங்கள மாதிரி ஆட்கிட்ட எனக்கு பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப பிடிக்கும். வா ஓட்டப்பள்ளி, நல்லா இருக்கியா? என்ன வேணும்? தள்ளிடு. கண் டெஸ்ட் பண்ணியாச்சா? என்ன சொன்னாங்க? கண்ணாடி மூடு, தலைவலி தீர்ந்துச்சா? கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா. சிடி ஸ்கேனில் நரம்பியல் சம்மந்தமாக பிணி இல்லை, பிரெயின் சம்மந்தமாக ப்ராப்ளம் இல்லை, நீர் சம்மந்தமான குழப்பம் காற்றுல இருந்து தலை வரை இருக்குது. அதுதான் இந்த வலி. அந்த வலியை தீர்றதுக்கு நீர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு பிடிக்கலை, இதுதான் உண்மை. ஆனால் அந்த வார்த்தையை இன்னும் டாக்டர் உங்கள்கிட்ட சொல்லலை, அதைத்தான் சொல்ல போகிறார். இதுதான் நடக்கும். ஆனால் இவனுடைய ஆள் மனதுக்குள்ளே நம்ம ஒரு நோயாளி, நம்ம தலையில் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு இவன் மாயை கற்பனை பண்ணியிருக்கா. அந்த சைக்காலஜி வைக்கிட்டு இவளுக்கு மண்டை அடிச்சுக்கிட்டு தலையெல்லாம் குணக்கிக்கிட்டு வாரா. இவளுக்கு கிறுக்கா? உனக்கு நோயே இல்லையே, நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? அந்த வலி உணர்வு உன் மனத்தை மயக்கிருக்கு. அதனால் உள்ள எந்த பாதிப்பும் இல்லை, நீ நல்லாயிட்ட. கால் வந்துட்டு வா.
ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன், பொறுமையாருடா. வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு வந்து பூமுடி கொடுத்துரு நம்ம கோயிலுக்கு. தலை பிரச்சனை தீர்ந்தாச்சு. நல்லா புண்ணியத்தை பெரு. இப்போ என்ன வேலை பார்க்குறேன்? அப்படியா? இதை விட சம்பளம் கூடுற வேலையெல்லாம் வேணுமா? டிபார்ட்மெண்ட் அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு எது ஏற்பாடு பண்ணியிருக்கியா? இன்னும் ஒரு டிகிரி படிக்கலாம். முனைவர் பட்டம் வாங்கிட வேண்டியதானே? சந்தோஷம். சப்ஜெக்ட் ஓகே. இந்தா இன்னொரு 60,000 கூடுதல் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்தா ஒரு டுட்டோரியல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. எஸ் எஸ் நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு 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 உடம்புல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படி யாரோ சொல்லுதாங்களே. யார்? திருநெல்வேலி உடலில் அறுவை சிகிச்சை சம்பந்தமாக பைசில் 1 யார்? பைசில் 2 அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பயம் இருக்க. பைசில் 3 குறிய தள்ளு. வள்ளியூர் உட்காருங்க. திருநெல்வேலி உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். வள்ளியூர். ஓ அம்மா அங்கே போய் இருக்கம்மா. வள்ளியூர் பக்தவாங்க. வள்ளியூர் வள்ளியூர். தீனோரே நாயகமே மாறலாமா? கணவன் மனைவி வள்ளியூர். அடுத்த பைசில் தேனி மாவட்டம். தேனி உட்காருவாங்க. தேனி பக்தராங்க. தேனி உங்க கடன்களை தீர்த்து உங்களை காப்பாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதெல்லாம் மனசு சம்பந்தமானது, நரம்பியல் சம்பந்தமானது. கடத்தை தீர்த்து தாரேன், உடலை காப்பாற்றி தாரேன், நோய் இல்லை. இனிமே எல்லா சக்தியும் கிடைச்சாச்சு. புண்ணியமணி ஐஸ்வர்யமாக இருப்பா. பிரச்சனை இந்த கனியை கொடுங்க, நல்லா இருங்க. வள்ளியூர். உங்களுக்கு வள்ளியூரா? பணகுடியா? குழப்பாமல் வாங்க சார். நீங்கள்லாம் வள்ளியூர் ஐயா? தேனி மாவட்டம் வள்ளியூர். கால் வந்துட்டாங்க. பரன் போட்டு கொடுக்காங்களே, எந்த சாமிக்குப்பா கொடுக்காங்க? ஐயாவுக்கு பரன் போட்டு கொடுப்பாங்களா? நீங்கள் கும்பிடுறது ஐயா நாராயணரை கும்பிட்றேன். உங்கள் ஊர் எல்லையில் பரன் போட்டு கும்பிடக்கூடிய சொலமான இருக்கானா? கால் வந்துட்டு வா. வர்றான். என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? சும்மா சொல்லுதேன். கண்ண முடிக்கா. இதுக்கு முன்னால் ஐயாவை நினச்சி மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணுனா படிச்சுன்னு அறிகுறி கேட்கும். இப்போ வீட்டுக்குள்ள ஒன்றுமே கேட்கல. அதனால் கும்பிடுறதெல்லாம் உண்மை தான். பணி செய்வது உண்மை, பணிவிடை செய்வதும் உண்மை, நினைப்பதெல்லாம் செய்யும் என்பதும் உண்மை. ஆனாலும் 2 வருஷமாக வேலைக்கு முயற்சி எடுத்து நடக்கலையே, ஏமாத்த நடந்துக்கிட்டு இருக்க. ஐயா ஐயா இருக்காரா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உள்ளதுக்குள்ளே இருக்கு. கால் வந்துட்டு வா. 4 நாளாச்சா கிளவி? திருப்பூர் கிளவி. உனக்கு டெய்லி நான் சொல்லணுமோ? டெய்லி 10,000 கொடு போ. கர்மசாமிக்கு இந்த வருஷத்தில் வேலை கிடைச்சாச்சுப்பா. கிடைச்சாச்சு. வெற்றி அடைவாய். நாராயணா. புண்ணியம் உண்டு. கர்மசாமிக்கு தேனி மாவட்டம். தேனி தேனி தேனி. கோர்ட்டில் ஆர்டர் யாருக்கு இருக்கா? கோர்ட்டில் கேஸ் இருக்கா? கோர்ட்டு கேஸ் இருக்கா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? வாங்க. என்னாச்சு பையனுக்கு? என்னாச்சு பையனுக்கு?
ஒன்று அப்படியா? காலில் வந்துட்டு வா. நான் கோர்ட்டில் கேட்டுருக்கான்னு கேட்க அவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கா. என்ன குழப்பத்தை சொல்லனா? 3 மாதத்தில் ஒன்று சேர்வார்கள். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தில் ஆர்டர் தேனி தேனின்னு கூப்பிடுவாங்க. கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. புரியுதா? அவள் மனத்தை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். காலில் வந்துட்டு வா. வாடப்பட்டி தேனியில் எந்த இடம்பா? எந்த ஊர் தேனியில்? ஏலக்காய் விளையும் இடம், நாகப்புற்று இருக்கும் இடம். வெற்றியாக்கி தரேன். போ, 3 முறை என்னை பார். கருப்பசாமிக்கு கல்யாண சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாக்கா. தோட்டம் விவசாயம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? அப்படினில் என்ன தோட்டம்? சரி, எனக்கா வேணும்? மகனுக்கு பக்கத்தில் வா. ஐயா, இது என்ன பிரச்சனை? ஆ ஆ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஜெய் ஜெகதம்பாள். சரி, 3 ஜாதகம் வரும். ஒன்றில் 7 பொருத்தம் இருக்கும், ஒன்றில் 9 பொருத்தம் இருக்கும். 9 பொருத்தம் உள்ளதில் ரஜு பொருத்தம் இருக்காது. என்ன? புரட்டாசி கழிஞ்சோல கல்யாணம் நடக்கும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து எனக்கு அருவா அடித்து வச்சவன் என்னென்ன காய்கறிலாம் கிடக்கு? கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட் எல்லாம் கிடக்கா? ஜம்முன்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன வேணும்? பக்கத்தில் வா. நான் கருப்பசாமி உங்கள் எல்லையில் இருக்கிறேன். உன்னுடைய இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். அவசியம் இல்லாமல் ஏற்கனவே 3 ஆண்டு காலங்களாக பல நஷ்டங்களை தான் நீ சந்தித்து வந்திருக்கிற. இப்போ ஒருவருடைய உடல்நிலை சம்பந்தமாக குறைகளும் இருக்கும். கடன்கள் சம்பந்தமான மனவேதனை நடக்கும். விவசாயத்தை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற மனக்குழப்பம் தோண்டிக்கிட்டு இருக்கு. இந்த பூமியை வச்சிரு, பொன்விளையும் பூமியாக நான் ஆக்கி தருவேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, இந்த விபூதி அந்த பூதலத்தில் போடு. வெற்றி கிடைக்கும், நிறைய விளைச்சலும் பாக்கியமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வாப்பா. கருணை வடிவானவனே கை கொடுப்பாயம்மா. என்னப்பா வேணும்? பேங்க் லோன் வந்து செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். செட்டை போட்டுருவோம், அருமையாக வச்சுருவோம். அங்கே என்னை வச்சு கும்பிடு. நீ நினைக்கிற செல்வம் கிடைக்கும், வாழ்க்கையும் நல்லா அமையும். இந்தா புண்ணியம் கிடைச்சாச்சு. கால் வந்துட்டு வாக்கா. எஸ், ஓகே. திருநெல்வேலிக்கும் நின்னீங்க, தேனிக்கும் நிற்கிறீங்களா? நீங்கள் யார் சார்? ஆ, இப்போ எந்த ஊரை கூப்பிட்ருக்கேனா? அடுத்த பைசில் கேரள தேசம், மலையாளம். என்னம்மா வேணும்? வேற எப்படி இருக்கா? என்ன செய்தான்? கண்ணை மூடுமா. காலில் விழுந்துட்டு வா. காலில் விழுந்துட்டு வா. கணவன் மனைவி கேரளா, கருணாகப்பள்ளி. உங்களுக்கு எந்த ஒரு? கருணாகப்பள்ளி. எஸ், ஓகே. தெரியுமா உங்களுக்கு?
நீங்கள் முன்ன கால் வந்துட்டு வாங்க. அப்படி நின்றுக்காங்க. இந்த அம்மாவை முடிச்சுக்கிடுவோம். வா ஏக்கா. உன் பேரனுடைய உடம்பை பார்த்தேன். மூளையில் பிரச்சனை இல்லை, மன அலைகள் சரியில்லை. அதனால் ஓயாமல் அவனாக பேசிக்கிட்டு அவனாக குழம்பிக்கிட்டு இருப்பான். அதை நிறுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? மனக்கோட்டத்தை நீக்கி உன் பிள்ளைய நல்லாக்குது. அப்படி முதல்ல அவனை சரி பண்ணிக்கிடுவோம். 3 முறை என்னைய பார். போய்ட்டு வா. காலன்ட்டு வரலாம். பத்தனந்திட்டா பக்கம் யார்? பத்தனந்திட்டாய். குறுக்க முறுக்க போவாதக்கா. பயங்கரம் கூப்பிட்டுருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வியாபாரத்துக்கு நிறைய போட்டி பொறாமையால் குழப்பம் நடந்திருக்கு. அதெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். புதுமையாக ஒரு கடையை வச்சு பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்ய வழிவகுத்து தரேன். எதிர்பாராமல் கேரள தேசத்தில் சில லட்சங்கள் உனக்கு பரிசாக கிடைக்கும். அதில் உன் வாழ்க்கையை நீ உயர்த்திக்கலாம்ப்பா. கால் ஒன்று சொல்லலாம். குழந்தைக்கு இந்தா எல்லா வெற்றியும் கிடைக்கும். அவன் ஒருத்தன் எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே போகிறான். சரியாக்கி தரேன். 1 வருஷம் ஆகட்டும். ஜெயிப்போம். கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் மஞ்சள் சட்டை கேரளாவா? 3 2 3 எதிர்பாராமல் 6 மாதங்களுக்குள் உடல்நிலை சம்பந்தமாக சில குறைபாடுகள் தோன்றியது உண்டு. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் நடக்கும். பார்க்குற தொழிலில் மன வருத்தமும், ஏண்டா இந்த கேரள தேசத்தில் வந்து இருந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், வந்தது தப்பா ரைட்டா அப்படின்னு நினைக்க முடியாத துயரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. வாப்பா. உன் கடனை தீர்த்து வாழ வச்சா போதுமா? வேற என்னடா வேணும்? அந்த வீட்டையும் முடிச்சு தரேன், கடனையும் தீர்த்து தரேன். நல்லா வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வரும். ஆனந்தமாக வணங்கிக்கா. ஓ, முருகன் கோயில் எங்கப்பா இருக்கு? வா, அப்போ நீ பக்கத்தில் வா. யாருடா இவரு? பணத்தை கொடுத்து திரும்பி வரணும்னு வருத்தப்பட்டு வந்தது யார்? பணம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? கேரளாவில். தொழில் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காட்டு வந்தது யார்? 2 பேருக்கு உத்தரவு இருக்குது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? உட்கார் உட்கார். உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாடா? ஆம்பளை பிள்ளை. முன்னால் வா. அப்படின்னு இருக்கு. அப்படி வாப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? அதெல்லாம் சரிதான். அங்கே சொலமான சாமி வராரா? இருக்காரா? இருக்காராடா? கடாய் விட்டு வேண்டி இருக்கா? என்னைக்கு பண்ணுவீங்க? கால் வந்துட்டு வா. நீ இந்தா தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். தொழிலை உருவாக்கி தரேன். அதான் தொழிலை உருவாக்கி தரேன்ட்டேனே. வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு. கவலையை மறந்து விடும் மகனே. இதிலிருந்து ஆனந்தமாக இரு. கால் வந்துட்டோப்பா. பொம்பளை பிள்ளை விஷயமாக காட்டு வந்தவங்க. பையனின் மனநிலைகளை பற்றி காட்டு வந்தது யார்? முன்னால வாங்க. எந்த ஊருப்பா கேட்கறாரு? மலையாளப்புல பகவதியை போய் கும்பிட்டது உண்டா? அந்த அம்பாளை பற்றி கேள்விப்பட்டது உண்டா? மன்னார சாலைக்கு போயிருக்கீங்களா? பக்கத்தில் வாங்க.
பாம்புகளுக்கு மாழம் உண்டு. மன்னாரத்தாலையை பற்றி பேசினேன். நீ பெற்ற பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சர்ப்பம் சொந்தமான தோஷமும் குழப்பமும் உண்டு. அதனால் அவளுடைய வாழ்க்கையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் குழப்பமும் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அதை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேண்டும்? சர்ப்ப தோஷம்தான் காரணம். நிச்சயமாக உண்டு. சர்ப்பதோஷம் உள்ளதுனால விருப்பம். அந்த பையன் வேணுமா வேற பையன் வேணுமா? மனதை மாற்றி தரேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்கள். நல்லா புண்ணியத்தை அடைங்களப்பா, வாழ்க. மனநிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கால் ஒன்று வாருங்கள். அன்னதானத்துக்கு ஆடி அமாவாசைக்கு வந்துட்டாங்க. சிரிக்கின்றாள் அவள் சிரிக்கின்றாள். உன் பேர் என்னடா? சத்தமாக பேச மாட்டான். எந்த ஊர் உங்களுக்கு கேரளாவில்? எவ்வளோ காலமாக பேசலை? மனநிலைகளை சீர் பண்ணித்தாரேன். தான் வேலைகளை தானாக பார்த்து கொள்ளும்படி உருவாக்கித்தாரேன். புரியுதா? பேச்சை பற்றி இன்னும் உத்தரவு வரலை. அதுக்கு பிறகு அந்த வார்த்தைகளை பேசுவோம். கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா வெற்றியாகித்தார. வேற என்ன வேண்டும்? நல்லா இருக்குமா? கால் வந்துட்டுவாப்பா. அடுத்த வயதில் கோவில்பட்டி, சாத்தூர், முத்துலிங்காபுரம். அதோட இருக்கு. பொறுமையாக இருக்க தார. என்னப்பா வேணும் உனக்கு? உன் பையனால மன அமைதி குறைவும் வில்லங்கமும் நடக்கும். பச்சை இடத்துல பணத்தை பற்றிய சந்தேகம் தோன்றும். தேவையில்லாத நட்புகளோடு பிரச்சனையை உருவாக்குவான். வேறொரு இடத்தில் தங்கக்கூடிய மன உடையவனாக இருப்பான். அவனால் அவமானம் நேர்கின்றது. கால் ஒன்று வா. கோயில்பட்டியா? பையனை மாற்றி தாரேன், பிரச்சனையை தீர்த்து தாரேன். மாற்றிடுவோம், தைரியம் பாருங்க. ஜெயித்து தாரேன். அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பாரு. அடுத்து பேசுவாங்க. நான் கூப்பிடாம நீங்கள் நுழைஞ்சு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மகன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? வரலாம். சாத்தூர். நினைக்க நினைக்க நெஞ்சம் உருகுமே. முருகன் என்றால் நிகரில்லாத பக்தி பெருகுமே. கல்யாணத்தை பற்றி மனக்குழப்பம் இருந்ததை தீர்த்தாச்சு. சொந்தத்தில் பெண் வேண்டாம் என்பது முடிவாச்சு. ஆவணி மாதத்துக்குள்பட பொருத்தமான நிலையை கொண்டு வந்து வெற்றிகரமாக நடத்தி வச்சிருந்தேன். வேற என்ன வேணும்ப்பா? என்ன வேணும்? தொழில் அமையதுக்கு நமக்கு செப்டம்பர் மாதம் வரை டைம் இருக்கு. இப்போ இந்த ஜாதகம் எனக்கு எதுக்கா? கருப்பசாமி புண்ணியத்தை தந்தேனம்மா, வாப்பா. ஆவணிக்குள் மனக்கோலத்தை உருவாக்கி உனக்கு ஜெயிச்சுத்தார. செல்வாக்கோடு இருப்பேன். செப்டம்பர் மாதம் வரை உண்மைதான். எல்லாமே கரெக்ட் தான்.
உன் எண்ணத்துக்கு நான் வந்தேன், எந்திரிச்சு உட்கார்ந்து கும்பிடுறது மாதிரி உன் மனத்தில் தோன்றிடுது, நான் தாண்டா அது, நினைத்ததெல்லாம் நடக்கும், வெற்றி உண்டு, புண்ணியத்தை பெறுவீராக. வாழ்க 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 வாழ்க. உன் பக்திக்கு நான் பாடம் கொடுத்தேன், வாழ்க. கர்மசாமிக்கு எங்கள் மச்சான் திருந்தணும், என் நகையை எடுத்துக்கிட்டான் பாவிப்பே, அவனை சரியாக்கணும். அவன் உள்ளத்தை போய் கேட்டேன், இடம் சம்பந்தமான விஷயத்துக்கு நகை ஈடாகிவிட்டதுன்னு ஒரு தப்பு கணக்கை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் உங்கள் நகையை தந்துடுவான், நான் வாங்கி தந்துடுவேன், கால் வந்துட்டு வரலாம். பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பார், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜெயிச்சு தரேன். கோவில்பட்டி வர வச்சுருவோம், வர வச்சு தரேன், புண்ணியமடைவார். ஓகே. தன் பிள்ளையின் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, என்ன படிச்சிருக்கிறேன்? வெரி குட், காலைல விட்டு வாங்க. கனவுகளே கனவுகளே, நீங்கள் எந்த ஊர்? அப்படியே வந்து நின்னீங்களா? தூத்துக்குடிக்கு வந்து நின்றுட்டீங்க, இவ்வளவு வேற என்ன வேண்டும்? கண்ணை முடிக்கா திறந்துப்பா, நீ கண்ணை முடிக்கா திறந்துப்பா, கண்ணை முடிக்கா திறந்துப்பா. பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்துலேயே இருக்கு. முருகப்பெருமானுக்கு எதுவும் வேண்டுதலை போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கேன்னு கேட்டால் போட போகிறோம்னு சொன்னால் என்ன இருக்காங்கண்ணே? அடிக்கடி போய்க்கிடுவீங்க, பேசிக்கிடுவீங்க. சரி, கொஞ்சம் 2 ரூபா அங்கே தள்ளிடுங்க. கண்ணை மூடு, தாத்தா வேணே, கருப்புசாமி தாத்தான்னு சொல்லிக்கா உள்ளத்தில். சிவன் கோயில் எங்கே இருக்குது? சாத்தூர் பக்கத்தில். நீங்கள் கோயில்பட்டின்னு வந்து நிற்கிறீங்களே, என்ன அர்த்தத்தில்? கோயில் அங்கே இருக்குதா சிவன் கோயில்? யாருக்கு சிவன் கோயில்? சாத்தூரில் சிவன் கோயில் கிடையாதா? பைரவர் எங்கே இருக்கார்? பைரவர். எஸ். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஜென்மபாவ தோஷம் இருக்குது பிள்ளைக்கு. அதனால் அதை தீர்க்கக்கூடிய சக்தியோட 3 தீர்த்தங்கள் ஆடி வர வேண்டும். ராமேஸ்வரம், திருநள்ளாறு, திருக்கடையூர் தரிசனம், நமது திருநெல்வேலி மாவட்டத்து பாவநாசம். 3 தீர்த்தமும் குளித்து வந்து என்னையை பார்க்க, ஐப்பசியில் திருமணம் நடக்க. காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு இந்த மகனே வெற்றிகரமாக மங்களமாக நடக்கும். உனக்கு சிவகாசிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? சரி, ஓகே, போய்ட்டு தனியாக ஒரு நாள் பார்ப்போம். பௌர்ணமிக்கு 3 நாள் வந்து சேருங்க, நான் வெற்றியாக்கி தரேன். ஓகே. கர்மசாமிக்கு பையனுடைய திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? மகனின் திருமணம். பையனுக்கா? கால் வந்துட்டாங்க. கோயில்பட்டியிலேருந்து எட்டயபுரம் போகிற ரோட்டில் இடதுபுறத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அதிலிருந்து உள்ளே போனால் தான் உங்கள் கிராமம் வரும்.
சரிண்ணா, கால் வந்துட்டாங்க. பையன் பேர் என்னப்பா? பையனுடைய கழுத்துக்கு மேலே முகத்தில் ஒரு மச்சம் இருக்கும், இருக்கா? அந்த பையனுக்கு இருதார யோகம் உண்டு. அதனால் அந்த தாரதோஷம் வந்து கழிக்கப்பட வேண்டும். சொந்த பொண்ணை விரும்பி நடக்காமல் மனக்குழப்பம் அடையும். அந்த சூழ்நிலைகள் இனிமேல் இல்லை. அதனால் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி செய்யக்கூடிய நாள் ஆவணி மாதம். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் தேய்பிறை காலத்துக்கு பின்பு அற்புதமாக 3 ஜாதகங்கள் வரும். அதில் திருமணத்தை வெற்றியாக நடத்தி கொடுப்பேன். கால் விட்டு வரலாம். கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? கோவில்பட்டி. இந்த வேற என்னப்பா வேணும்? காடுகரைகள் புனிதமாக விளையும் புஞ்சை பயிர்களாக நடக்கும். என்ன பயிர்கள்? புஞ்சை பயிர்கள் வெற்றியாக நடக்கும். சந்தோஷம். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கர்மசாமிக்கு பணம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? கோயில்பட்டியில். பணம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக முடக்கம் உடையவர் யார்? வாங்க. என்ன தொழில்டா தம்பி? கால் விட்டு வாங்க. அத்தை மகனே போய் வரவா